ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் பச்சரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு, 300 கிராம் வெல்லம், தேவையான அளவு முந்திரி, திராட்சை, 10 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் நெய், அரை டம்ளர் தண்ணி. இவ்வளோதாங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அரிசி, வறுத்த பருப்பு ரெண்டுமே சேர்த்து கழுவிட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரையும் அரிசியை வேக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதித்த பிறகு பொடி பண்ண வெல்லத்தை சேர்த்து வெல்லம் கரையிற வரையும் கலக்கி விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளை கரைசலை ஒரு கம்பி பதம் வர வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அதை செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடான பிறகு முந்திரி, திராட்சை சேர்த்து ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான சாதத்து மேலே வெள்ளைப்பாகு, காய்ச்சிய நெய், ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுவையான டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மேலே முந்திரி, திராட்சை சேர்த்து சூடாக பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.